தாய்மலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகுல். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய யாலி டாக் கெனல் தான் வந்திருக்கோம். ராம் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. தமிழ்நாடுல லார்ஜஸ்ட் டாக் கெனல் வந்து இங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இங்க எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு இந்த டாக்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றதுல? ப்ரோ நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் இருக்கு ப்ரோ. நம்ம கிட்ட கிட்ட வச்சிருக்கீங்க. ஆமா, லாங் கோட்ஸும் இருக்கு. ஷெப்பர்ட்ஸ்னு வந்துட்டீங்கன்னா உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா வேரியன்ட்டுமே இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஷார்ட் கோட்டு, ஸ்டாண்டர்டு, புஷ் கோட்டு, லாங் கோட்ல இருந்து எல்லா வேரியன்ட்டுமே. அதே மாதிரி ரெட், கோல்டு, சில்வர் அந்த வேரியன்ட்ல எல்லா இதுமே இருக்கு. அபார்ட் ஃப்ரம் ஷெப்பர்ட் வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 7-8 பிரீட்ஸ் இருக்கு. 7-8 பிரீட்ஸ் இந்த இடத்துல ஷெப்பர்ட்ஸ் இல்லாம. இந்த இடத்துல இவ்ளோ இடத்துல மெயின்டைன் பண்றீங்க. பொதுவாவே குழந்தைங்கன்னு விஷயமா இருந்தாலுமே ஒண்ணுக்கு ஜுரம் வந்தா இன்னொருக்கு வர மாதிரி. கண்டிப்பா ப்ரோ. டாக்ஸ்க்கு எப்படி அதை பாத்து? டாக்ஸ்க்கு வந்து நம்ம எல்லாமே ஒரு பிரீட்லயுமே நம்ம ஸ்டடி பண்ணி ஸ்கில்லா தான் ப்ரோ எல்லாமே பண்றோம். இப்போ ஷெப்பர்ட்ஸ்க்கு தனியா மெயின்டெனன்ஸ், லேபுக்கு தனியா மெயின்டெனன்ஸ், பீகிளுக்கு தனியா மெயின்டெனன்ஸ், டேஷ் ஹவுஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி பிரிச்சு வச்சிருவோம். ஒருத்தருக்கு ஒரு டயட், ஒருத்தருக்கு ஒரு மீல் பிளான், ஒருத்தருக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் வரும். ஓகே. மெயின்டெனன்ஸ் சொல்லும்போது காஸ்ட் வைஸும் சரி, ஃபுட் வைஸும் சரி, எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து நம்மளுக்கு எப்படி பேலன்ஸ் பண்றோம்னா, அவங்களோட பப்பீஸ் இருக்கும் ப்ரோ. பப்பியோட ஈல்ட் இருக்கும், லிட்டர்மெண்ட் எடுப்போம், வெளியே ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம், போர்டிங் சர்வீஸ் எடுப்போம், எல்லா சர்வீஸும் பண்றோம். அதனால உங்களுக்கு வந்து இதுலயே அப்படியே காம்பன்சேட் ஆயிரும். ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் அல்ட்ரா பிரீமியமான மேல்ஸ் இவனுங்கெல்லாம். அப்ப அவனோட பப்பீஸ் வந்து அந்த பிரீமியம் குவாலிட்டி வரும். அது அந்த பிரீமியம் பிரைஸ்க்கு கொடுப்போம். அதுதான் விஷயம். இது டாக்ஸ்க்கு வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ்லாம் வந்துட்டு ரொம்ப மஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிளைமேட் சேஞ்ச் மஸ்ட் இல்ல ப்ரோ, கிளைமேட் தான் மஸ்ட். ஓகே, அதுதான் மேஜரான விஷயம். வந்து இந்த குட் பாய் இது வந்து பாத்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் லாங் கோட், இவனுக்குலாம் கம்பல்சரி ரூம் டெம்பரேச்சர் மஸ்ட். ரூம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஓகே, ரொம்ப ஹீட் எல்லாம் தாங்காது. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அதிகமா வெயில் இருக்கு. சென்னை வெயில் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம் ப்ரோ. இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு 28-30 நீங்க மெயின்டைன் பண்ணலாம்னா இவனுங்களை நீங்க தாராளமா ரைஸ் பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எந்த பிரீட் வந்து அதிகமா சேல் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். நம்ம சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட்ஸ் நிறைய கொடுப்போம். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ் அதிகமா கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுல நிறைய மேல்ஸ் இருக்கு, மல்டிபிள் பப்பீஸ் வரும். அதுல இருந்து நம்ம நிறைய கொடுப்போம். நிறைய வெரைட்டின்னு சொல்லும்போது இந்த டால்மினேஷன் அப்படின்ற ஒரு பிரீட் இருக்குல்ல ப்ரோ, நாங்க சேல் பண்றாங்களா? 2018ல நாங்க வச்சிருந்தோம் ப்ரோ அந்த பிரீடிங். டால்மேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்போ இந்தியன் பிரீட்ஸை ஏன் விட்டாங்கன்னா இந்த ஹவுலிங்னால விட்டாங்க. அந்த ஹவுலிங் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும். இப்ப நீங்க பெரிய ஒரு ஃபார்ம் லேண்ட்ல வந்து நீங்க இந்தியன் பிரீட்ஸை ரைஸ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஹவுலிங் வராது. அவங்களுக்கு ரொம்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு தான் அந்த ஹவுல் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, பெரிய ஃபார்ம் லேண்ட் ஓடும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஓடி விளையாடுவாங்க, இந்த ஹண்ட் பண்ற மாதிரி ஓடுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கனால அந்த ஹவுலிங் இருக்காது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் வீட்ல ஒரு இந்தியன் பிரீட்ஸ் நம்ம வளர்த்தோம்னா அவன் ஸ்ட்ரெஸ் ஆவான். ஸ்ட்ரெஸ் ஆன ஆப்வியஸ்லி அந்த ஹவுலிங் இருக்கும். ராஜபாளையமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நேச்சர் தான். சாரி, ராஜபாளையம் சாரி, அந்த டால்மேஷன் ஹவுலிங் இருக்கிறப்ப யாருமே அதை லைக் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து இம்யூன் கொஞ்சம் கம்மி. இந்த ஆல்பினோ அந்த ஒயிட் கலர் வருது பாத்தீங்களா, ஆல்பினோ வந்து அது என்ன சொல்றாங்கன்னா அது இம்யூனிட்டி கம்மியானனால தான் கலரே இதாகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ப்ரோ அதாவது இப்ப வெள்ளையா இருக்கவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும், அப்படின்ற ஒரு கான்செப்ட் டாக்ஸ்க்கும் இருக்கு. என்னன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் இம்யூன் கம்மியா இருக்கனால, டால்மேஷனுக்கு இம்யூன் கம்மியா இருக்கனால கொஞ்சம் பிளஸ் கிரேடட் ஃபுட், அதே மாதிரி கொஞ்சம் பிளஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. இப்ப இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ஹேருங்கிறது நம்ம மெயின்டெனன்ஸா நினைக்கிறோம். இவங்களோட கேரக்டருக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க ஒன்ஸ் லைஃப் டைம் நீங்க ஷெப்பர்டை வளர்த்திட்டீங்கன்னா பிரீட் மாற மாட்டீங்க. அவ்வளவு லைக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளவு அதுதான் ப்ரோ ஷெப்பர்ட்னா ராயல்டி ப்ரோ. ராயல்டி தாண்டி முரட்டுத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இவன் வந்து இப்ப நீங்க கை நீட்டிங்கன்னா கடிப்பான் உங்களை. ஆனா எனக்கு நீங்க இப்ப கை நீட்டி பேசுனீங்கன்னு இவன் பார்த்தானா இவன் கடிப்பான். இவன் பேர் ஆட்டம். இவன் பார்த்தா கடிப்பான். ஆனா இப்ப எவ்வளவு பொலைட்டா உட்கார்ந்திருக்கான். ஆமா, ஏன்னா நீங்க இருக்கிறதுனால. ஆமா, அதுதான் ஓனர்ஸ் ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஓனர்ஸ் கூட ரொம்ப ராயலா இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் டிஃபெண்ட் பண்றதுக்கு அந்த டாக் ரெடியா இருக்கும். ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான அட்டாக் இருக்காது. அது நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு ஜர்க் ஆயிருவீங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓனருக்கு நம்ம வந்து பிரிவென்டிவ் டாக். அதே மாதிரி இப்ப இந்த லீஷ ஒரு குழந்தை பிடிக்குதுன்னு வைங்க, ஒரு வயசு குழந்தை பிடிக்குதுன்னு வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும். அதுக்கேத்த மாதிரி அடாப்ட். இதெல்லாம் நீங்க டேம் பண்றீங்களா எப்படி பிரதர்? கண்டிப்பா டேம் பண்ணுவோம் ப்ரோ. புது ஆளுக்கு நீங்க சுத்தி நிக்கும் போது அவனுக்கு அதுக்கான ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இது யாரு இது யாரு இது யாருன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். அதுலதான் இல்லன்னா மத்தபடி வித்அவுட் லிஸ்ட்ல நிப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம வீட்ல வந்துட்டு இது ஃப்ரெண்ட்லி நினைக்கிறேன். டிஃபென்ஸ் சைடுல நிறைய இடத்துல ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாக வளர்த்துறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ப்ரோ. இப்போ நாங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் கான்செப்ட்ல அந்த பர்பஸ்க்காக வளர்த்தோம். அப்போ அதுக்கான மைண்ட் செட்ல இவனுங்க இருப்பானுங்க, அதுக்காக ரைஸ் ஆயிடுவாங்க. இப்போ இவனுங்க அப்படியே வந்து நீங்க ஃபேமிலி கொடுக்கும்போது ஃபேமிலி பாண்டிங், லவ், கேர், அஃபெக்ஷன், எல்லாமே டோட்டல் ஆல் இன் ஆல் இதுல கிடைக்கும். இந்த பிரீட்ல கிடைக்கும் ஷெப்பர்ட்ல. அதே மாதிரி இப்ப டிஃபென்ஸ்னா பியூர் வர்க்கிங்.
பியூர் ஒர்க்கிங் டாக் வந்து பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட்ல இருக்கும். ஃபுட் உங்களுக்கு அவ்வளவு கன்சப்ஷன் இருக்காது. நீங்க என்ன எனி டைம் நீங்க ஒர்க் பண்ண வச்சாலும் ஒர்க் பண்ணும். ஸ்மெல் சென்ஸ் அப்படின்ற எல்லா டாக்ஸோட பேசிக் குவாலிட்டியா இருக்கு. ஜெர்மன் ஷெப்பர்ட்ல என்ன ஒரு ஹையா விஷயமா இருக்கு நினைக்கிறீங்க? ஸ்மெல் சென்ஸ் வந்து எல்லா டாக்கும் வந்து காமனான விஷயம் தான். இப்போ டாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் இன்னொரு டாக்கும் 70% பிளட் வந்து மேட்ச் ஆகும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அதோட கேரக்டர் வைஸ் எல்லாம், அதாவது உங்களோட அந்த எல்லாமே ஸ்மெல் அதெல்லாம் டெண்டன்சி எல்லாம் ஓகே. இந்த கேரக்டர்ன்றது மாறும், பிரீட்ஸ் டு பிரீட்ஸ் மாறும். இப்போ வந்து இந்த ஹவுண்ட், இந்த டேஷ் ஹவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பர்டிகுலரா எதுக்கு நம்ம பிரீட் பண்றோம், அது வந்து இந்த எலி, இந்த பூரானு, அந்த பெருச்சாலி அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்றோம், அத மாதிரி வேட்டையாடுறதுக்கும். இப்போ இவனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங் டாக்ஸ். ஓகே, இது வந்து நீங்க நமக்கு ஏத்த மாதிரி இதாயிடலாம். ஹியூமன்ஸ் கூட இப்போ நீங்க வந்து சிவிலைசேஷன், அந்த காலத்து சிவிலைசேஷன் எப்படி அது அந்த மாதிரி தான். இப்போ இவனுக்கு நீங்க நம்ம கூட ஃபீலிங்ஸ்ல வச்சு வளர்த்துறீங்க, நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு புரிஞ்சு இவனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதனால சீக்கிரம் வந்து கிராஸ்ப் ஆயிக்கும், சீக்கிரம் வந்து படிச்சிரும், சீக்கிரம் வந்து அதுக்காக நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு பிரீட் இது. இங்க வளரக்கூடிய நாய் உள்ளூர் நாய்க்கும் வெளியூர்ல இருந்து இம்போர்ட் பண்ற நாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ப்ரோ. இப்போ நம்ம இவனுங்கலாம் வந்து ஒரிஜின் வந்து இங்க கிடையாது, ஜெர்மன். இது வந்து ஃப்ளவர் ஜெர்மன் அந்த மாதிரி டைப், அந்த மாதிரி நம்ம கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வரோம். அங்க இருந்து கொண்டு வரும்போது இந்த கிளைமேட் வந்து ரொம்ப மேஜர் ஃபேக்டர் ஆகும். அடுத்து ஃபுட் ஸ்டைல், அடுத்து நம்ம ஆம்பியன்ஸ் கொடுக்குற ஆம்பியன்ஸ் அவங்களோட டோட்டலி வேற மாதிரி இருக்கும், நம்மளோட டோட்டலி வேற மாதிரி இருக்கும். ஒர்க் பொட்டன்ஷியல் இது எல்லாமே மாறும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்தியாக்குள்ள பிரீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபாதர் மதர் பேஸ் வந்து இந்தியா ஆயிடுச்சு. இம்போர்ட் பண்ணி வெல்ஃப் இம்போர்ட் பண்ணி இந்தியாக்குள்ள வந்து இந்தியால இருந்து நீங்க பிரீட் பண்ணி எடுக்கிறீங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதோட ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க இம்போர்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 to 15 lakhs ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இம்போர்ட்டோட குட்டீஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 to 2 lakhs தான் வரும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அது இந்தியாலே அடாப்ட் ஆயிரும். அடாப்ட் ஆகும், நீங்க ஈஸியா ரிஸ்க் எடுக்காம எடுக்கலாம். அதாவது ப்ராப்பர் பிரீடிங்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கிடையாது. இப்ப நம்ம வச்சிருக்கிற எல்லா மேல்ஸுமே இம்போர்ட்டோட சன், இம்போர்ட்டோட கிராண்ட் சன், அதாவது இம்போர்ட்டோட ஒரு தலைமுறை 2 தலைமுறையில நம்ம வச்சிருக்கோம். நீங்க டாகோட பினிஷிங் பார்த்தாலே தெரியும். இப்போ இம்போர்ட்னா என்னன்னு தெரியாது, பிளட் லைன்னா என்னன்னு தெரியாது, நம்மளுக்கு இந்த பேப்பர் பெடிகிரினா என்னன்னு தெரியாதுன்னா, இப்ப நம்ம எப்படி அப்பியரன்ஸ் தான் குவாலிட்டி. டாக் நல்லா மேசிவா இருக்கா, பாடி லைன் இருக்கா, பினிஷிங் இருக்கா, டைப் இருக்கா, ஸ்டைல் இருக்கா, அப்பனா அது நல்ல குவாலிட்டி. அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? இப்போ ஒரு டாக பார்த்தோம்னா இது ஹெல்த்தியா இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியுது? ஹெல்த்தி வேற ப்ரோ, குவாலிட்டி வேற. ஹெல்த் வேற, குவாலிட்டி வேற. அது நீங்க பார்த்தோனே ஐடென்டிஃபை பண்றீங்களா? ஒண்ணு இல்ல, இது பாருங்க, ரஸ்ட் கலர், ரெட் ரஸ்ட் கலர், நல்ல லாங் ஃபர், பாடி லைன் எல்லாம் நல்லாமே இருக்கு, ப்ராப்பர் அட்டானமி இருக்கு. இந்த டாக் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்ப டாக் வந்து ஒரு குவாலிட்டில இருக்கு. ஓகே ஓகே, ஒரு நல்ல குவாலிட்டி. இப்போ இது ஃபர்ஸ்ட் லுக் எப்படி நம்ம பாக்குறோமோ அது உங்களுக்கு பார்த்தோட நல்ல கொழுக்குளுன்னு இருக்கு, நல்ல லூஸ் மசில்டா, நல்ல ஃபேட்டா இருக்கு. டாக் நல்ல உடம்பா இருக்கு, ஆனா ஃபேட்டா இருக்கு. தொலத்தொலன்னு ஒரு ப்ராப்பர் அட்டானமி இல்லாம இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பார்த்தா ஒரு அக்லியா இருக்கும். ஆமா, டாக் பாத்தோட ஒரு அட்ராக்ஷன் இருக்காதுங்கறீங்க. ஆமா, கண்டிப்பா என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்குமோ அது கண்டிப்பா இருக்கணும். இந்த இடத்துல இது இருக்கணும், அது இருக்கணும். அப்பதான் அது வந்து பெர்ஃபெக்ட் குவாலிட்டி இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட் ப்ரீடிங்ல இருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது அந்த பீஸ் நம்மளுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். அத நம்ம ரீசனபிள் விலைக்கு கொடுக்குறோம். இப்போ ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க ப்ராப்பர் பெடிகிரின்னு எடுக்கிறீங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேப்பரோட ஒரு இம்போர்ட்டோட சன்னோ இல்ல கிராண்ட் சன்னோ எடுக்கிறீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கோட்டிங் ரேட். நம்மளுக்கு பேசிக்கா நம்ம 2022 ல இருந்து குடுக்குறோம்ல, 22000 ல இருந்து ஆரம்பிக்குது. 22000 ல இருந்து நல்ல பிளட் லைன் பெடிகிரி லைன்ஸ்ல குடுக்குறோம்ல. இப்போ ஒரு விஷயம் இருக்குல பிரதர், காஸ்ட் கம்மியாக பிரீட் குவாலிட்டிஸ் கம்மியாகற மாதிரி இருக்கா இல்ல வந்துட்டு? கண்டிப்பா ப்ரோ, அதாவது பிரீட் குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம பிரைஸவே நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இப்போ நம்ம ஏன் சீப் கெனல்னு சொல்றோம், சீப்பஸ்ட் கெனல் நம்ம அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, யூஸ் பண்றது நல்ல நல்ல மேல்ஸ் யூஸ் பண்றோம். குடுக்குற பிரைஸ் வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அஃபோர்ட் பண்ற பிரைஸ்ல கொடுக்கும். இல்ல என்ன நம்மள வந்து இவ்வளவு காஸ்ட்லி, நாங்க எடுத்தது இவ்வளோ, நாங்க எடுத்த காசை வந்து கஸ்டமர் மேல இம்போஸ் பண்ண முடியாது. நிச்சயமா அது எங்களோட பேஷனுக்காக எடுத்திருக்கோம், அது இம்போஸ் பண்ண முடியாது. நம்ம மேலோட பிரீடிங் வந்து அவங்க கிட்ட இருக்கு, இந்த அளவுக்கு அவுட்புட்ல இருக்குன்னா, இப்ப நீங்க 25000 ரூபாய்க்கு ஒரு குட்டி, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குட்டி விக்கிறதுக்கும் 25000 ரூபாய்க்கு 10 குட்டி விக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. அது அப்போ என்னங்கறப்போ உங்களுக்கு நீங்க கம்மி பிரைஸ்ல நல்ல பிரீமியம் பப்பி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கஸ்டமர் வந்து ரிவர்ட் ஆவாங்க. இதான் விஷயம். பொதுவாவே ஒரு டாக் மெயின்டைன் பண்றதே வீட்ல பார்த்தனா அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. நீங்க இவ்ளோ வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க, இவ்ளோ டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பிரீட்ஸ் வச்சிருக்கீங்க, நாங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இங்க ஃபார்ம் பாத்துக்கிறதுக்கு ஃபேமிலியோட சேர்த்து 12 பேர் இருக்கோம் ப்ரோ. 12 பேர் வந்து அகாமடேட் பண்றோம். இந்த டோட்டல் நம்ம இந்த டாக்ஸ் எல்லாம் பாத்துக்கிறோம். எல்லாமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்? எல்லாமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ். அதுக்கு அப்புறம் கோ வர்க்கர்ஸ் தான், நம்ம கூட இருக்கிற கோ வர்க்கர்ஸ் தான் எல்லாரும் பாத்துக்கிறது.